நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அன்பு இறைவா, எம் மூதாதை தாவீதோடு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு ஏற்ப பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டுமாய், ஆசிர்வதிக்க வேண்டுமாய், வழிநடத்த வேண்டுமாய், குணப்படுத்த வேண்டுமாய், ஒற்றுமையாக ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. ஆண்டவருக்கு சாட்சி பகர அழைக்கும் வார்த்தைகள் 17 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் போது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப் பெறுவர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவான் முடியப்பரின் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அதாவது கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பின் 2வது நாளில் குழந்தை இயேசுவின் தொட்டிலுக்கு அருகில் நாம் புனித ஸ்தேவானின் கல்லறையை காண்கின்றோம். பிறப்புக்கு அருகில் மரணம், இது ஒரு தற்செயல் அல்ல, மாறாக இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியின் அடிகோல். புனித ஸ்தேவானுடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, ஸ்தேவான் என்கின்ற பெயருக்கு கிரீடம் என்பது பொருள். ஆரம்ப கால திருச்சபையில் 7 திருத்தொண்டர்களில் ஒருவராக இருந்தவர், திருத்தூதர்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஏனெனில் நாம் திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாக இவருடைய வாழ்க்கையை வாசிக்கலாம். இவர் தூய ஆவியினாலும் ஞானத்தாலும் நிறைந்தவர் என்று. மேலுமாக அதிலே நாம் வாசிக்கிறோம், ஸ்தேவான் கருணையினாலும் வல்லமையினாலும் நிரம்பி மக்களிடையே பெரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று. ஒரு நாள் ஸ்தேவான் ஆலயத்தில் இயேசுவை பற்றி மக்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். அவரது வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவர் பேசிய வார்த்தைகள் ஞானத்தையும் ஆவியையும் கொண்டிருந்தது. ஆகவே அவர்களால் அவரை எதிர்க்க முடியவில்லை. இதனால் அங்கிருந்த மத தலைவர்கள் கோபமடைகிறார்கள். இவர் மீது பொய் சாட்சி கொண்டு வருகிறார்கள். ஸ்தேவான் நீதிமன்றத்திலும் நிறுத்தப்படுகிறார். அங்கே அவர்கள் எல்லாம் அவரை பார்த்த பொழுது அவர் முகம் வானதூதர்கள் முகத்தை போல் இருப்பதை காண்கின்றார்கள். அப்பொழுது ஸ்தேவான் ஒரு நீண்ட போதனையை செய்கின்றார். இஸ்ரேலின் வரலாறு பற்றியும் கடவுள் எவ்வாறு அந்த மக்களை நேசித்தார் என்பதை பற்றியும் அவர் சொல்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல், ஆனால் அப்படி உங்களை தேடி வந்த கடவுளை, இறைவாக்கினர்களை நீங்கள் நிராகரித்தீர்கள் என்று ஆணித்தரமாக கூறுகிறார். இறுதியாக அவர் சொன்னார், நீங்கள் எப்போதும் தூய ஆவிக்கு எதிராக நிற்கிறீர்கள். உங்கள் முன்னோர் எப்படி செய்தார்களோ செயல்பட்டார்களோ அப்படியே நீங்களும் செயல்படுகிறீர்கள் என்று அவர்களை கடிந்து கொள்கிறார். ஆகவேதான் அவர்கள் திருத்தொண்டர் ஸ்தேவான் மீது கோபம் கொள்கிறார்கள். ஆனால் புனித ஸ்தேவான் விண்ணகத்தை நோக்கி பார்க்கின்றார்.
அவர் அவர்களை பார்த்து கூறுகிறார், இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று. இதனால் அவர்களுக்கு கோபம் அதிகமாகிறது. அவர்கள் அவரை நகருக்கு வெளியே இழுத்துச் சென்று கல்லால் எறிந்து அவரை கொல்கிறார்கள். புனித ஸ்தேவான் மண்டியிட்டார். அவர் இறுதியிலே 2 ஜெபங்களை செய்தார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அவர் கூறிய அந்த வார்த்தைகளை ஒத்ததாக இருக்கிறது. முதலாவதாக அவர் கூறியது, ஆண்டவராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று. அடுத்ததாக இயேசுவை போலவே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று. பின்னர் அவர் திருச்சபையின் முதல் மறைசாட்சியாக மரணமடைகின்றார். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, நேற்று நாம் குழந்தை இயேசுவின் பிறப்பை கொண்டாடினோம். இன்று நாம் ஸ்தேவானின் மரணத்தை நினைவு கூறுகின்றோம். ஏன் இந்த தொடர்பு? இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூதர்களை பார்த்து எச்சரிக்கை விடுகின்றார். அவர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், ஆனால் நீங்கள் பயப்படாதீர்கள். தூய ஆவியானவர் உங்களுக்கு தேவையான ஞானத்தை அருள்வார் என்று ஆண்டவர் அவர்களுக்கு திடம் கொடுக்கின்றார். தூய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்றும் ஆண்டவர் கூறுகிறார். புனித ஸ்தேவானுடைய வாழ்க்கை இந்த இறை வார்த்தையின் சரியான நிறைவேற்றமாக இருக்கிறது. அவர் நீதிமன்றத்திலே பொய் சாட்சிகளால் குற்றம் சுமத்தப்பட்டு நிற்கின்றார். ஆனால் அவர் சார்பாக தூய ஆவியானவர் அவருக்குள் இருந்து செயலாற்றுகிறார். அவர் பேசுகிறார். ஆகவே உண்மை பேசியதால் அவர் கல்லால் எறிந்து கொல்லப்படுகின்றார். ஆனால் அவர் இயேசுவை பார்க்கின்றார். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, புனித ஸ்தேவானுடைய வாழ்வு நமக்கு 3 பாடங்களை கற்பிக்கின்றது. முதலாவது, உண்மையை சொல்ல நம் ஒவ்வொருவருக்கும் தைரியம் வேண்டும் என்பதுதான். புனித ஸ்தேவான் நீதிமன்றத்தில் இருந்த பொழுதும் உண்மையை பேசினார். அவர் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தார். அவர்கள் கடவுளுக்கு எதிராக செய்த அனைத்து குற்றங்களையும் அவர்கள் ஒப்புக்கொள்ளும்படி செய்தார். அதை சுட்டி காட்டினார். நாமும் உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர்களாக, உண்மையை உரக்க சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மன்னிப்பு. நாம் நம்முடைய எதிரிகளை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மன்னிப்பு என்பது மிகவும் வல்லமை மிக்கது. ஸ்தேவான் தன்னை கொன்றவர்களுக்காக ஜெபித்தார். அவர்களில் ஒருவர்தான் தூய பவுலும். ஆனால் அவர் வெறுத்தவர்களை வெறுக்கவில்லை, மாறாக அன்பு காட்டி அவர்களுக்காகவும் ஜெபித்தார். நாமும் நம்மை வெறுப்பவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களை மன்னிப்போம். மூன்றாவதாக, மரணம் ஒரு முடிவு அல்ல என்பதை ஸ்தேவானுடைய வாழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது. ஸ்தேவான் இயேசுவை பார்த்தார். அவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார். ஆகவே அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். வல்லமையுள்ள சர்வ வல்லமையும் பொருந்திய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். புனித ஸ்தேவானின் விழா சொல்கிறது, நாம் அவருக்காக வாழ வேண்டும், தேவைப்பட்டால் அவருக்காக இறக்கவும் தயாராக இருக்க வேண்டும் என்று. இன்று நமக்கு உடல் மறைசாட்சியம் தேவை அல்ல, ஆனால் நமக்கு தினசரி மறைசாட்சியம் தேவை. நமது வேலையில், குடும்பத்தில், சமூகத்தில் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக மாற வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஸ்தேவானை போல நாமும் உண்மை சாட்சிகளாக மாறுவோம். கடவுளின் அந்த அரசை பற்றி மற்றவர்களுக்கு உரக்க சொல்வோம். ஆண்டவரின் ஆசீரை பெற்று மகிழ்வோம்.